சும்மா மிக்சர் சாப்பிடுறது இருக்கியா நான் இந்த வீடியோல யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிராண்ட் ப்ரீ வீடியோ வந்து நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலா யுனைடெட் ஸ்டேட் கிராண்ட் ப்ரீல இருந்து அது மேக்ஸ் வெஸ்டாப்பன் கிராண்ட் ப்ரீனா மாத்திரலாம்ல. ஒரு 2 வருஷமா வந்துட்டு அவனே வந்துட்டு ஃபுல்லா டாமினேட் பண்ணிருக்கானா. அப்படின்னு சொல்லலாம். அங்க யாரையும் ஜெயிக்க விடல, அது ஜெயிக்க விடல. ஆக்சுவலா இந்த ஸ்டார்ட்டை வந்து நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் கூட இல்லை, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரிய வருது. உண்மையிலேயே நான் பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல. நான் வந்து கொஞ்சம் டைமிங்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் கார் திரும்ப வந்து பயங்கர ஃபார்முக்கு வந்துருச்சு, அவன் மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா வந்து குவாலிலேயே பார்த்தீங்கன்னா 700 செகண்ட்ஸ்ல வந்து லாண்டோ நாரிஸ் தான் அவனுக்கும் டைட்டா இருக்கும். அதனால வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸோட பிரில்லியன்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கானுங்க. அஃப்கோர்ஸ் அவனோட இன்புட்டு, இன்ஜினியர்ஸோட இன்புட்டு, சிமுலேஷனோட இன்புட்டு, அந்த கேமிங் விளாடுற பாய்ஸ் இன்புட் எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. காருக்கு வந்து இப்போ பேலன்ஸ் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அந்த மெக்லாரனுக்கு ஈக்குவலாலாம் கிடையாது. இப்போ அடுத்த ரேஸ்லலாம் வந்து மெக்சிகோன்னு நினைக்கிறேன், அடுத்த ரேஸ் அங்கெல்லாம் வந்து கஷ்டம்தான். ஸோ அவனுக்கு மெக்லாரன் கார் நல்லா தான் இருக்கு. அவனுங்க வந்து எப்படின்னாக்கா நீங்க சொல்றீங்களா அதே டைலாக் தான், கூத்தாடி கொண்டாட்டம் டைலாக் தான் இங்கே அடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு டவுட். சரி அந்த ஸ்டார்ட்லயே எடுத்துருவான், மேக்ஸ் வந்து எடுத்துருவான் லீடர், ஓகேயா? அதுல வந்து ஸ்டார்ட்ல லீடர் ரெண்டுத்துலயும் எடுத்தா, ஸ்பிரிண்ட்ல ரேஸ்ல தான் நான் பார்த்தேன். ரேஸ் தான் ஸ்பிரிண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு மோசமா போலல. அந்த அது சொல்றியா இல்ல இது சொல்றியா? இதுல அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த நார்மல் ரேஸ்ல. ஓகே, என்னோட டவுட், லாண்டோ நாரிஸ் கிட்ட தான் ரேசிங் லைன் இருந்தது, பெட்டர் ரேசிங் லைன் லாண்டோ நாரிஸ் கிட்ட தான் இருந்தது. ஓகே, அங்கதான் ரப்பர் இருக்கும், அதிகமா ரப்பர் இருக்கும். சோ அப்போ அவனுக்கு தானே பெட்டர் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கணும். எப்படி வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் இஸ் இன் செகண்ட் பிளேஸ், அந்த கேப்பும் இருக்கு பொசிஷன். இது மேக்ஸ் வந்து வந்ததானே P1 ல ஸ்டார்ட் பண்ணான். அவன் குவாலில போல் வச்சான். கடைசில ஃபினிஷ் பண்றப்ப டாப் பண்ண மறுபடியும் அவன் போல் வச்சதனால தான். யார்கிட்ட ரேசிங் லைன் இருந்தது? பை தி வே, who had the better racing line to get the start? பாயிண்ட் என்னன்னா, எனக்கு என்னோட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யுஎஸ் கிராண்ட் பிரீல வந்து டர்ன் 1 வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. ஓகே, பயங்கர ரேசிங். நீ வந்து ரேசிங் லைன் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் டர்ன் வந்துட்டு டர்ன் எடுக்கிற இடத்துல தான் நிறைய சம்பவம் நடந்துச்சு. ஸ்பிரிண்ட்லயுமே வந்துட்டு ஹல்கன்பர்க் சம்பந்தமே இல்லாம வந்துட்டு ஆஸ்கர் பியஸ்ட்ரி முட்டி, அவன் போய் நாரிஸ முட்டி என்னென்னவோ நடந்துச்சு. அது ஏன் நடந்துச்சுன்னா, உனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் அந்த டர்ன் 1ல. அது எனக்கு தெரிஞ்ச ரேசிங் லைன் இந்த ரேஸ்ல மேட்டர் ஆச்சான்றது எனக்கு தெரியல. இல்ல, ரேசிங் லைன் நீங்க என்ன சொன்னாலுமே ரேசிங் லைன் தாண்டி ரியாக்ஷன் டைம் ஒன்று இருக்கு. நீங்க அந்த ரேஸ் பார்க்கும்போதே சைட்ல பார்த்தாக்கா மேக்ஸோட ரியாக்ஷன் டைம் பெட்டரா இருக்கும். அவன் லைன் எடுத்தா கூட இவன் ரியாக்ஷன் டைம் பாத்தீங்கன்னா அவனோட வந்து ரொம்ப ஹையா இருந்ததுனால இவன் இன்னும் ஃபாஸ்டா முன்னாடி போனான். ஸோ அதனால அது மேட்டர் இல்லை. ஸோ அதான் இவர் இப்போ ஸ்பிரிண்டோட மெயின் மேட்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு மேட்டர் என்னன்னா, நானும் ஆஸ்கார் பியஸ்ட்ரி சம்பவம் தான் போட்டிருந்தேன். எதுக்காக அப்படி போறதுனா, இல்லைனா ஹல்கன்பர்க் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், காசை வாங்கிட்டான், மேக்ஸ் வெஸ்டாப்பன் வாங்கிட்டு பண்ணிட்டான் நிறைய பேர். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 40 பாயிண்ட் அந்த முதல்ல கேப். ஆமா, சோ ஈஸியா வந்துட்டான். எங்கேயோ 101 பாயிண்ட் சம்திங் இருந்தது. ஆமா, நடுவுல வந்து இது பண்ணா வின் வேற பண்ணாங்க. ஏதோ ஒரு ஃபினிஷ் வரல. யாரோ ஒன் ஆஃப் தி மெக்லாரன்ஸ் டிட் ஃபினிஷ் ஒன் ஆஃப் தி ரேஸ். இதுல ஸ்பிரிண்ட்ல தான் 2 மெக்லாரன் அது முடியல. இவன் சொல்ற மாதிரி பிஎஸ்டி கூட வந்துட்டு ஏதோ ஒரு ரேஸ்ல வந்து லாண்டோ நாரிஸ் வந்து இது பண்றான், என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவனோ 7th தான் முடிச்சான் அந்த ரேஸ். ஆக்சுவலா இல்ல, he would have finished second or win. அப்படியே PSG win ன்னு நினைக்கிறேன். win இல்ல, அது மேக்ஸ் தான் win. I don't know who won the race. 1 or 2 3 4 ஏதோ ஒரு என்ஜின் ஃபெயில் ஆகும். 1 2 ல இருப்பாங்க, 1 2 ல இருப்பாங்க. அப்ப என்ஜின் ஃபெயிலியர்ல வந்து the other person will win the race. 4 ல ஒரு ரேஸ் மட்டும் P2, மீதி எல்லா ரேஸுமே வந்து நல்ல P1 தான் முடிச்சிருப்பான். சோ இதுல வந்து இந்த ஸ்பிரிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன டைலாக். அது ஒரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி தான் தலைவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான். ஹுல்கன்பர்க் வந்து வந்துருவான், அவனுக்கு இதுவாயிரும், வீல்லாம் லாக் ஆயிரும் தலைவருக்கு. பிஎஸ்டி அடிமா அடிச்ச ஸ்பீடுக்கு நாட்டுவான். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பியாஸ்ட்ரி லாஸ்ட் இஸ் எட்ஜோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவன் வந்து பயங்கரமான ஒரு கம்போஸ்டா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப கம்போஸ்ட் தலைவன். என்ன வேணா சொல்லுங்க, நீ மெக்லாரனோட செகண்ட் டிரைவர் அப்படின்னாலும் டென்ஷன் ஆக மாட்டான். நான் பாட்டையும் ரேஸ் பண்ணுவேன், சூப்பரா ஓட்டுவான், நல்லா வின் பண்ணுவான், நிறைய பாயிண்ட். அவன் தான் இப்ப ரேஸ் லீடர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது கரெக்டா இந்த கன்ஸ்ட்ரக்டர் இவங்க அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுது.
வண்டியும் பிரச்சனை, அவங்களுக்கு இன்ஜின் பிரச்சனை வந்தது நடுவுல. அதுக்கப்புறம் வண்டியும் பயங்கரமா இஷ்யூ ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி என்ன சொல்றது, ஹை டவுன் ஃபோர்ஸோ ஏதோ சொல்லுவாங்க அத, பிளஸ் ஆமா ஹை டவுன் ஃபோர்ஸ் சர்க்யூட்ஸ்ல எல்லாம் அவங்க வண்டி கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. தலைவன் வந்துட்டு நீ இல்லன்னா இவ்வளவு எல்லாம் பேசிருப்பாரு, இப்ப இவங்கிட்ட கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தாதான். அவரை பேசின ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஏன்டா இவனை உட்கார வச்சான். ஏன்னா தலைவன் பேசுறதே ஏன் லேண்டோ நாரிஸ் அவன் ரேசிங் லைன்ல இருந்தான் அப்படின்னா, எனக்கு இதை நீ என்கிட்ட கேட்க கூடாது, லேண்டோட்ட கேட்கணும். நான் லேண்டோ நாரிஸ் இல்ல, நான் ரேசிங் லைன்ல இருந்து ஏன் விட்டாங்க எனக்குலாம் தெரியாது, நீ அவனதான் கேட்கணும்னு தான் சொல்லியிருப்பேன் நான் எப்படி பார்த்தா. பட் ஸ்டில் அவர் உட்கார்ந்தாலே எனக்கு என்னன்னா டக்குன்னு சரவணன் ஒருத்தர் நம்ம கூட பேசுவாரு, அவரு எல்லாம் இருந்தாருன்னா இதை கேட்க, இவரு இப்பதான் பாக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, இவரு பாக்க ஆரம்பிச்சா ஒரு காலத்துல பாத்துட்டு இருந்தான். கரெக்டா அவன் என்ன சொன்னான்னா, அந்த ஹாமில்டன் இவன் இருந்தது இல்ல அந்த இந்த கூத்து ரேஸ், அவன் பேர் என்னது, செகண்ட் ரேஸ் வந்துச்சு அந்த சீசனோட நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன். ஆக்சுவலா இல்ல தலைவன் வந்து பாக்க ஆரம்பிச்சானா நான்லாம் ஒண்ணுமே இல்ல, சைட்ல போய் நின்று வா தலைவான்ட்டு அவன் தான் இப்போ ஃபார்முலா அவனோட மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மாதிரி இந்த பேசுறதுல இருக்கும். சோ அதனால வந்து நிறைய பேர் பேசுறாங்க தல தமிழ்லயே, நீ திரும்ப பார்த்தன்னு வச்சுக்க உன்னை வச்சே எல்லாத்தையும் அடி பண்ணான். ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா மினுஷ் வந்து பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க, அதுல சில பேர் நல்லா தான் பண்றாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது பயங்கரமான புஷ் கண்டென்ட் போடணும்னு புஷ் பண்றதுனால நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இல்ல இந்த வீடியோ பார்த்தேன் அவன் நம்பிச்சு இது எனக்கு புரியல, இதை புரியுற மாதிரி சொல்லுங்க அவன் போடுற கண்டென்ட் வியூவும் பண்ணிட்டு என்கிட்ட அவன்கிட்ட பிங் பண்ணுங்கடா, அவனும் எஃபோர்ட் போடுறான், ஹார்ட் ஒர்க் பண்றான் போது நீ அவன்கிட்ட கேட்டா பொருளா அடுத்த நம்ம நல்லா பண்ணலாமா, இம்ப்ரூவ் பண்ணலாமா. அப்புறம் பார்த்தா இல்ல நான் பண்ண மெசேஜ் ரிப்ளை வர மாட்டேங்குது, டேய் வெயிட் பண்றான், நானே வந்து 10 நாள் நான் அமிச்சு 20 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணிருக்கேன், நானே 20 நாள் கழிச்சு பண்ணிருக்கேன்னா அவன் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான், வெயிட் பண்றான். நீங்க F1 ஸ்டார்ஸ் குரூப்லாம் மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்றாரு. நானே ஏதாவது இப்ப தலைவன் கேட்ட மாதிரி டவுட் இருந்தா அவர்கிட்ட கேட்டுட்டு ரிப்ளை பண்ணி தான் சில டைம்லாம். சோ அதனால பேசிக் வரும் டிவியேட் ஆகணும். வேற என்ன தலை நீ பார்த்ததெல்லாம் சொல்றேன், சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிஎஸ்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனோட இது விட்டானுன்னு தோணுது தல. மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்போஸ்டா காமா, நீ என்ன வேணா பண்ணு, நான் என் ஃபோக்கஸ்டா இருப்பேன், நான் பட் ரேஸ் பண்ணுவேன், என் வேலையை பக்கம் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். அது நீ நாரிஸ் ஃபர்ஸ்ட் டிரைவரா ஓகே. இந்த ரீசெண்ட் டைம்ல வந்து இவனுங்க இப்போ வந்து சொல்லக்கூடாது மெக்லாரன் ஃபெராரி பண்ற மாதிரி தெக்கனாமட்டி மாதிரி ஆயிட்டானுங்க. எனக்கு என்னவோ வந்துட்டு அவனுக்கு இன்டைரக்டா புரிஞ்சிச்சுன்னு தோணுது. இவங்க வந்துட்டு எப்படியும் நாரிஸ் தான் வந்து நாரிஸ் தான் தலை எப்படி தலை இது எப்படி தெரியுமா இருக்கு நீங்க சொல்றது. இப்போ பாலிவுட்டை வச்சு போனோம், நம்ம தமிழ் இதை விட்டுருவோம், பாலிவுட்ல போயிட்டு நெப்போ கிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு பையன் செத்து போனானு அவன் யாரும் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிதான் அவன் இங்கிலாந்துக்காரன் லேண்டோ நாரிஸ், இவன் வந்து ஆஸ்திரேலியன், இவனை புடிச்சு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எனக்கு தெரியல ஆஸ்திரேலியன், இவனுக்கு போனவன்லாம் அவனுங்க ஹோம் டவுன் பைக் சப்போர்ட் பண்ணுவானுங்களா, அவனுங்க மெக்லாரன்னாலே பைத்தியக்காரனுங்க. அதுவும் அவன் வந்து சும்மாலாம் இல்லை, அவனோட டீம் பிரின்சிபல் சும்மா டீ கடையில ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆயிருக்கான். அவன் ஸ்டோரியே சூப்பரான ஸ்டோரி. அவன்லாம் விட்டுருவான், அவன் எப்படியாவது பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பானுங்க. பிரிட்டிஷ்கே இருக்கு அது ஒரு கன்னிங்கான ஒரு புத்தி. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அதனால என்ன ஆயிட்டான்னா, நான் உங்க சம்பவத்துக்கு வரல, நான் 4th 3rd முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன்பா, நான் பாட்டு பாயிண்ட் ஏத்திட்டு போறேன், நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நான் ஜெயிச்சேன்னா அது பாத்துக்கலான்ற மாதிரி போயிடல. யாரு சொல்றீங்க? பியாஸ்ட்ரி சொல்றேன். பியாஸ்ட்ரி 4th 3rd விட அவனோட இதே விட்டானுன்னு தோணுது. இப்போ லேண்டோ நாரிஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஏன்னு வச்சுக்கோங்களேன். பியாஸ்ட்ரி வந்து நான் போடுவேன்டா ப்ராப்பரா ஓட்டினாலே வந்துடலாம் தல. எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்து ஒரு அக்ரஷன் இல்ல, ஒரு ஃபோக்கஸ் இல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு என்னவோ திருப்பி பியாஸ்ட்ரி புஷ் பண்ணுவான்னு தோணுது. மேபி நெக்ஸ்ட் ரேஸ் பார்க்கலாம். ஆனா நாரிஸ் பாத்தீங்கன்னா அவன் என்ன வேணா பண்ணுங்கடா, எனக்கு இதை விட்டா வாய்ப்பு இல்லைன்னு நான் புஷ் பண்ணணும்னு பண்றான். எனக்கு நாரிஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் வந்துட்டு ப்ரெஷர் வச்சிங்கன்னா வந்துட்டு அவன் சூப்பர் டிரைவர் கிடையாது. அவன் எனக்கு தெரியும் அவனே இப்ப சொல்லிட்டானே தல, நீ யூஎஸ்ஜிபியோட மேட்ச் ரேஸ் முடிஞ்சு போஸ்ட் ரேஸ் இதுல வந்து வெயிட் செக் எல்லாம் பண்ணிட்டு டிரைவர் எல்லாம் போடியம் அப்ப வந்து ஒரு சீன் காட்டுவாங்க, ஸ்டாப் வின் பண்ணுவான், அவன் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இட் வாஸ் நாட் ஈஸி வின் அப்படிங்குவான் நாரிஸ். வெர்ஸ்டாப்பன் அப்படி திரும்பி பார்ப்பான். ஏன் இதுக்காகனா அந்த இது முடிஞ்சோடனே பின்னாடி சீன்ல வந்து இவன் லெக்லார்க்க துரத்திக்கிட்டே இருப்பான், லீடே பண்ண முடியாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இது எப்படி ரிலேட் பண்ணணும்னா, குவாலியில 700 செகண்ட் கூட ரிலேட் பண்ணீங்கன்னாக்கா
லாண்டோ நாரிஸ்க்கு இன்னும் ஒரு 3 லேப் இருந்தா எக்ஸ்ட்ரா அவன் ஃபர்ஸ்டே வந்திருப்பான். புரியுது. இது எத்தனை பேர்ட்ட சொன்னா நம்புவாங்கன்னு தெரியல. அதனால மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கார்லாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல. அவன் மட்டும் லெக்லருக்கு மட்டும் இல்லைன்னா மேக்ஸ் தோக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா ஐடியலி நீங்க சொல்ற மாதிரி ஃபெராரி அவ்வளவு ஃபாஸ்ட் கார் இல்ல. அப்படி ஃபாஸ்ட் கார்ல மெக்லாரன் மெர்சிடிஸ் ஃபெராரி ரெண்டு பேரும் அப்புறம் தான் ரெட் புல். ஓகே அக்ரீட். ஆனா மெக்லாரன் இஸ் a superior கார். ஓகே நான் வந்து அந்த ஹைலைட்ஸ் நான் பார்த்திருந்தேன். ஓகேயா அப்ப வந்து 0.5 செகண்ட்ஸ்ல வந்து லாண்டோ நாரிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவா அட்டாக் பண்ணிருக்கணுமா அந்த இடத்துல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவனுக்கு டிஆர்எஸ்லாம் அவைலபிளா இருந்தது அவனுக்கு அந்த டேர்னிங்ல. அதனால நீங்க பேசுறதுல எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லைட்டா சிங்கப்பூர் ஜிபி போய் நேர்ல பாத்துட்டு வந்தேன்ல, அவங்க போற ஸ்பீட்ல எல்லாம் நம்ம கொடுக்குற கமெண்ட் எல்லாம் டே காரி துப்புற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்பீட்ல அவங்களோட ரியாக்ஷன் டைம் எல்லாம் நான் வாழ்க்கையில யோசிக்க கூட முடியல தலை. அதாவது நம்ம இங்க 150க்கு மேல எதிர்க்க வந்துட்டு மண்லாரி வந்தாலே நம்ம வந்துட்டு பொறுமையா போலான் இருப்போம். அவன் போற 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம்னா நான் என்ன இல்ல புஷ் பண்றதுன்றதோட இல்ல ஓவர்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இல்ல தல நீங்க பண்ணிருக்கலாமா. நல்லா பாத்தீங்கன்னா அவன் எங்க ஸ்பேஸ் கொடுத்தான் லெக்லர் ரொம்ப நேரம். இதுல இன்னொரு மேட்டர்னா எனர்ஜி சேவ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் விடவே இல்லை அவனை. அதே ஒரு லேப்பா பாக்குறீங்க. நான் அந்த ஒரு லேப்பே சொல்ல அந்த 0.5 செகண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1.5 செகண்ட்ஸ் இருந்திருக்கும். அந்த 0.5 செகண்ட் கொண்டு வரதுக்கே 4-5 லேப் அடிக்க விட்டான் லெக்லருக்கு. அவனை தண்ணி காட்டி விட்டான். அதுலதான் மேக்ஸோட அந்த லீடு அந்த லீடே பாத்தீங்கன்னா பட் 10 செகண்ட்ல இருந்து 7 செகண்ட் ஆச்சு பாத்தீங்களா. இவனும் வந்து ஆனா he got stuck behind லெக்லர். ஒரு 2-3 லேப்புக்கு வந்து he stuck behind. அவன் சொல்றானே அவன் பிரஷர்ல அவனால பண்ண முடிய மாட்டேங்குது. அகைன் பிரஷரே இல்லடா இதுல. என்ன பிரஷர்? கார் தான் பிரஷர் தான் அது எனக்கு கேட்டா. ஏன்னா உனக்கு வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒரு டைனோசர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு புடிச்சிடுற மாதிரி இவரை அமைச்சார் அந்த வீடியோ. அதை வச்சு நான் சொல்றேன். என்னன்னா அது வேற என்ன சொல்றது, டீரெக்ஸ் தானே சொல்றீங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து டீரெக்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல அந்த டீரெக்ஸ் துரத்துவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஏன்னா ஐ திங்க் தே cannot afford to let Max win இன்னும் மோர். எனக்கு தெரிஞ்ச மெக்சிகோ எல்லாம் அடிச்சிட்டானா எனக்கு தெரிஞ்சு இல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா they don't have the experience of winning basically. winning இல்ல see sometimes ஒரு ஷியர் பிரசன்ஸ் ஆஃப் somebody can change ஒரு கான்டெக்ஸ்ட். ரஜினிகாந்த் இப்போதைக்கு F1 ஓட ரஜினிகாந்த் ஹாமில்டன் சொல்லி சண்டைக்கு வந்துடாதீங்க தம்பிங்களா. அவன் தான். ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் மேக்ஸ் ஏன் இவ்வளோ ஹையர் ஓடுறன்னு கேட்டா எனக்கு மேக்ஸ் ஃபேன் தான் நான். நம்ம எப்படின்னா சைடு போர்டு எடுத்து சிவி பக்காவா விபூதி அடிச்சுட்டு பக்காவா மாஸ் எல்லாரும் நினைப்பாங்க வினுச பக்கத்துல கிடையாது. மேக்ஸ் பக்காவா இருக்கான் அப்படின்னாலே தான். ஏன்னா அவன் இன்டர்வியூல சொல்றான் சிம்பிளா, so do you think you still have the chance to win the title அப்படிங்கறது கேள்வி. இது எப்போனா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே மெக்லாரன் வந்து பவர்ஃபுல்லான காரு. போன சீசனே மேக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இந்த சீசன் வந்து மெக்லாரன் ஆக்சுவலா சொல்ல போனா போன சீசனோட அப்படியே ஆப்போசிட். இந்த சீசன் போன சீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 ரேஸ் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறமா தட்டி தடுமாறி நம்ம அப்படியே வந்து பிரேசில் ஜிபில வந்து கம்பேக் கொடுத்து இந்த வாட்டி அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபுல்லா மெக்லாரன் டாமினேஷன். அதுக்கப்புறமா சம்பந்தம் எப்ப அந்த கிறிஸ்டியன் ஆனர் இது தூக்குனாங்களோ அப்போல இருந்து ஏதோ நல்ல டைம் ஸ்டார்ட் இல்ல. அவன் இருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து காரை ஓட்டி சிமுலேஷன்ல இது பண்ணி மேட்ச் பண்ணி இன்ஜினியர்ஸ் வந்து அவன் இன்புட்டை வாங்க காது கொடுத்து கேட்கறானுங்க தல டிரைவர்கிட்ட. ஸோ என்ன மேட்டர்னா அவன்கிட்ட கேட்கறாங்க தல இவன் சான்ஸ் இருக்கான். ஃபர்ஸ்ட் சான்ஸே இல்ல அப்படின்றான். ஏன்னா பேப்பர்ல பார்க்கும்போது இவனால பிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் கார் கொஞ்சமாச்சும் ஃபாஸ்டா இருந்தா இவனால பிடிக்க முடியும். சான்ஸ் இல்லை அப்படின்னு நெருங்க என்ன தெரியுமா சொல்றான் அவன் 1 ரேஸ் அட் டைம். ஏன்னா ஒரு டிரைவரை வந்து இவனுங்க எப்படின்னா இந்த செரீனா வில்லியம்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா டென்னிஸ் நீங்க பாத்துருப்பீங்க. டென்னிஸ் பார்த்தது இல்லையா? நான் படம் பார்த்தது இல்ல. இது ஒரு படம். அதுல செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் ரெண்டு பேரும் வச்சு இன்டர்வியூ பண்ணும்போது கேட்பாங்க do you think you can win. அந்த பொண்ணு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல yes I can. Do you really think you can? அந்த இன்டர்வியூவர் வந்துட்டு பேசிக்கா சேலஞ்ச் பண்ணோம் as a teenager அந்த பொண்ணு. ஒரு 3-4 டைம் கேக்குறப்போ இன்டர்வியூ கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நின்னும் போதே உங்க கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. மூடிட்டு மொத்தம் நீ அடுத்த கேள்வி கேளு. ஏன்னா பிரேக் பண்ணாத கான்ஃபிடன்ஸ் அவளெல்லாம் முடியும்னா விட்டுரு அப்படிங்கிற. அவனா அந்த சைட்ல அவ்வளவு கடவுள் குழந்த மாதிரி தான் இருப்பான். எரு மாதிரி போனா குழந்த மாதிரி தான் இருப்பான். மேக்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணானா கூட இல்ல. இப்போ இந்த ரேஸ்ல ஒரு சம்பவம் பண்ணான். கிமி ஆண்டனலிக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல. அவன் மெர்சிடிஸ் டிரைவர்ல அவன் பார்த்தா இந்த அனில் குஞ்சு மாதிரி மேக்ஸ் கிட்ட வந்து இந்த சீசன் ரூக்கீஸ் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. ஆண்டனி ரொம்ப க்ளோஸ் போல.
அப்புறம் அந்த கேப்ரியல் போல்ட் இவன் ஆண்டர்னல்லி வந்து பேசிட்டு இவன் ஏதோ ரேஸுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பான். உடனே இவனுங்க F1 ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பிரிப்பாளா உனக்கு இதே வேலை இப்படியே சொல்லுவோம், என்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு இதே வேலை, மீடியா ப்ராபகண்டாலாம் என்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கோம் முடியும். இல்ல திஸ் ஹாஸ் டு பி டன் இருக்கும்ல. அவன் உடனே கிமியாட்டல் நான் சொல்லலே உனக்கு இப்படிதான் பண்ணுவாங்க, நீ போ நம்ம அப்புறம் பேசுவோம். என்னமோ நானும் ஜெஷன் நீங்க பேசுற மாதிரி செய்வான் அவன் மீடியாவை. டேய் இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கவனா அப்ப நாரிஸ்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்றான் நக்கல்ல, இன்னும் கொஞ்சம் கார் ஃபாஸ்டா வந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் அவன் கொடுக்குற இதை பாருங்க, P2 அடிச்சுட்டு லெக்லார்க்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காம இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு மேக்ஸ் இப்படி முறப்பான். திரும்பி லெக்லார்க்கு சிரிப்பான். இது லெக்லார்க்கு பெருமை தான், ஓகேவா, லெக்லார்க்கு பெருமை தான். இது அவன் லெக்லார்க்கு வந்து மாசம் தான் சொல்றான் அப்படிங்கும் போது, ஆனா மேக்ஸ் மென்டாலிட்டியில அவன் எப்படி இருக்கும்போடா சல்லித்தாயிலே அவன் அப்படிதான் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பார்க்கும்போது இல்ல, நீ என்ன பேசிட்டு போ, நீ ஏன் மிஸ்டேக் பண்ற, உங்க டீமா பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவான். இதோட ப்ரூட்டலா ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம இதுல இந்த ரிவ்யூல நிறைய வேற எது பேசல. மேக்ஸ் இதை பத்தி இன்வால்வ் ஆகுது. ப்ரூட்டலா வேற ஒரு விஷயம் என்ன பேசியிருக்காங்கன்னா, மேக்ஸ் இந்த மாதிரி மேக்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்றாங்க, மெக்லாரன் வந்து இப்போ பிரைமரி டிரைவரா லாண்டோ நாரிஸ் ஆக்கிட்டு ஆஸ்கார் PSP டிரைவர் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் இருந்தாலும் நெக்லெக்ட் பண்றாங்களான்ட்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் இவன் டீமை பத்தி சொல்லிடுவோம். எனக்கு என் டீமு நான் இதெல்லாம் இதுதான் முக்கியம், வெளியேந்து நான் பாக்குற மாதிரி கேக்குறீங்களா, அவனுக்கு பண்றது சளித்தரலாம். டேய் ஏன்னா அப்படி ஓப்பனா சொல்லிட்டாங்க. பக்கத்துல இவன் இருப்பான், லெக்லர்க் இருப்பான், ஹாமில்டன் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவான். அவனுங்க வந்து லேண்டோக்கு தான் ஃபேவர் பண்றாங்க, அதிக பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ரெண்டு பேரும் ஈக்குவலா ஃபேவர் பண்ணி அடிக்கி விட்டாக்க நல்லா இருக்கும் ரேஸ், எதுக்கு அப்படி ஃபேவர் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதை அவன் கமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இவன் டீமு இவன் என்னோடதை தான் நான் பார்க்கணும். இதை தாண்டி வெளியே இருந்து பார்த்து நான் உன்கிட்ட சொல்லணும்னா இப்படி சொல்லுவேன் அப்படின்னு செஞ்சு விட்டு போவான். ஸோ இந்த இதுல ஓவராலா பார்த்தாக்கா சயின்ஸ் அநியாயத்துக்கு தலை. அது ஆல்பானு சயின்ஸ்லாம் நல்ல ஸ்டார்ட். ஏன்னா ஸ்பிரிண்ட் ரேஸ்ல வந்து P3 சயின்ஸுங்கிற உங்களுக்கு தெரியல, சயின்ஸ் அவன் P3 வில்லியம்ஸ்க்கு. இந்த ரேஸ்ல இன்னும் ஹாமில்டன் கூட எதுவும் வாங்கல. அவன் இங்கிருந்து ஃபெராரில இருந்து தான் சயின்ஸ் வந்திருக்காப்புல. ஹாமில்டன் கூட இன்னும் ஒரே ஒரு ஸ்பிரிண்ட் ரேஸ் தான் ஜெயிச்சாரு. தலைமை 2-3 வாட்டி போடியம் ஏறிட்டு போயிட்டான் சயின்ஸ். அப்படி பெர்ஃபார்ம் பண்றான். இதுல யூகி சுனோடா பத்தி சொல்லி அவன் அடுத்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து செகண்ட் டிரைவரா இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இவன் இவ்வளவு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான் அதுக்கு ரெட்புலுக்கு வரதுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. யாரோ ஒரு டிரைவர் சொன்னாங்க, பேர் சயின்ஸ்ல இன்னொரு டிரைவர் யாரோ சொன்னாங்க. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்த்தேன்னாக்கா, யூகி சுனோடா வந்து கடந்த ஒரு 4 ரேஸாவே வந்து இப்போ இந்த ரேஸ் மேக்ஸ் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அவன் மேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே டயர் காம்பவுண்ட் என்ன டயர் காம்பவுண்ட் அவனுக்கு போடணுமோ அதை இவனை சீக்கிரம் ஃபிட் பண்ண வச்சு இவனை பலிகடாவாக்குறாங்க ரெட்புல். இதை போட்ட விட்டு எவ்வளவு அந்த டயர் சஸ்டெயின் ஆகுது, இதை போடலாமா, அந்த 4 லேப் 5 லேப்ல வந்து ஒரு டேட்டா எடுத்துட்டு திரும்ப மேக்ஸை உள்ள கொண்டு வந்து அந்த டயர் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, அலெக்ஸ் ஆல்பான் சொல்றான் இன்டர்வியூல, நான் ஆக்சுவலா நீ காலையில உட்காந்து 50 நிமிஷம் வீடியோ போஸ்ட் ரேஸ் ரிவ்யூ இதெல்லாம் வந்து என்னென்னு இப்போ நியூஸ் மாதிரி டேட்டா எடுத்துட்டு இருந்தேன். ஆல்பான் சொல்றான், சிம்பிளா சொல்றான், ப்ரிடிக்டே பண்ண முடியல, கோட்டா சர்க்கியூட் ரொம்ப பேடா இருக்கு, நேற்றுக்கு இருந்த வெதருக்கு டயர்ஸ் இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு லேப் சஸ்டெயின் ஆகும், கிரிப் இப்படி இருக்கும், இன்னைக்கு டோட்டலா மாறி இருக்கு, நான் வெளியே வந்துட்டு பாருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சயின்ஸும் அதான் சொல்றான், என்னால இங்க இருக்க இந்த டெம்பரேச்சரு விண்டு இது எல்லாமே இன்னைக்கு டோட்டலா மாறிடுச்சு, என்னதான் டேட்டா வச்சு பண்ணாலும் நேச்சர் வந்து அன்பிரிடிக்டபிள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். கடைசியா மேக்ஸை கேட்பாங்க என்னன்ட்டு, அவன் வந்து சொல்லிட்டான் எவனும் அடிச்சுக்கிட்டது எனக்கு ஜாலி தான். அவன் ஜாலியா சிம்பிளா அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிடுவான். ஓவராலா எனக்கு தெரிஞ்சு நான் மெயினா ஒரு விஷயம் சொல்லணும் தல, நான் ரேஸே ஃபர்ஸ்ட் வந்து கடைசி 15 லேப்போ 10 லேப்லயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு சொருக்கிருச்சு 2 மணிக்கெல்லாம் 2:30 ஃபோன் இப்படி பார்த்துட்டு தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பார்த்து இவன் லாண்டோ நாரிஸ் எனக்கு என்ன நான் சொல்லிட்டு தூங்கிட்டேன். எனக்கு லாண்டோ எப்போ வந்து இவனை அடிச்சிட்டானோ, இவனை ஃபெராரியை தூக்கிட்டு P2 வந்தானோ, எனக்கு அப்பவே வந்து கடுப்பாயிருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபெராரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், ஃபெராரி எனக்கு பிடிச்ச டீம், சார்ல்ஸ் லெக்லர்க்கும் ஹாமில்டனும் யார் வந்தாலும் நமக்கு அது 2வது லட்டு கிடைச்ச மாதிரி. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஜெயிச்சிடலாம், ஃபெராரியில ஒரு இது டிரைவர். ஓ அப்படி 9 மணிக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாச்சு, 9 மணிக்கு 12:30 ஒரு லட்டு சாப்பிட்டாச்சு. மான்செஸ்டர் யுனைட்டட் ஜெயிச்சிட்டாங்க, மகா வெற்றி. மேக்ஸும் ஜெயிக்கிறான், இது நம்ம நாளா? ஏன்னா நான் உண்மையிலேயே இந்த தீபாவளி நமக்கு ஒரு ஒஸ்டான தீபாவளியா இருக்கும்போது, தீபாவளிக்கு முன்னாடினாலே ரெண்டுமே பேடான ஒரு இது. மெக்லாரன் வந்து செய்ய போறானுங்க, சரவணன் துபாயில இருந்து மெசேஜ் அனுப்பிச்சு செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவனும் ஜெயிச்சிட்டான். சயின்ஸ் செகண்ட் வரல, அது சயின்ஸுங்கிறனே லெக்லர்க்
அவன் செகண்ட் வந்திருந்தானாக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சரி ரசில் யாராவது டஃப் கொடுப்பாங்கன்னு. கடைசியா பார்த்தாக்கா போன ரேஸ்லாம் பாத்தீங்களா ரசில் இந்த மாதிரி நினைச்சேன், கடைசியில எதுவும் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகல. பட் இதை தவிர நம்ம பேச நிறைய விட்ட கிமி ஆண்டனெல்லி எல்லாம் வந்து இன்னும் வளரணும் தல. இந்த ரேஸும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். கிமி ஆண்டனெல்லி ஆக்சிடென்ட் பண்ணதுனால மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னழிவுல இருக்கிறான். ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ரேஸ்ல போய் முட்டிடுவானு. ஆமா ஆமா மேக்ஸ் போய். எனிவே சோ நல்லாதான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசி 4 ரேஸ் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம். ஆமா 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 நம்ம ரெகுலரா பாக்குறவங்க வந்து ஆக்சுவலா நான் இதுல எடுத்து வச்சிருந்தேன். நான் எப்படின்னு தனியா பேசுவோம் சேனலுக்கு. வெர்ஸ்டாப்பன் வந்து கடந்த 4 ரேஸ்ல பாத்தீங்கன்னா 111 பாயிண்ட். இது எப்படின்னாக்க அது படிச்சேன் நானும். அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த பாயிண்ட்னா இவன் எடுத்த பாயிண்ட் அதிகம் அப்படிங்கிறது. 2 பேர் இல்ல 3 பேரு. ரசிலும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இவங்க எல்லாத்தோட வெர்ஸ்டாப்பன் மட்டும் 111 பாயிண்ட் எடுத்திருக்கான். ஸோ அதனால வந்து நம்ம முன்னாடி சொல்லியாச்சு, சார்ல்ஸ் லெக்லர்க் தான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் P1ல இருக்கிறதுக்கு யூஎஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன். அதை வந்து கண்டிப்பா இவங்க சொல்லனா கமெண்ட்ல செய்வானுங்க வர. இது தாண்டி வந்து ஆஸ்கார் வந்து 346 பாயிண்ட்ல இருக்கான் டிரைவர் சாம்பியன்ஷிப். நாரிஸ் 332, 306. தலைவனுக்கு ஒரு மீன் வச்ச மாதிரி தான் ஹீரெக்ஸ் ஜீப்ல தோத்துற மாதிரி பின்னாடியே வந்துட்டான். 40 பாயிண்ட். 40 பாயிண்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்ல தல. 2 ஸ்பிரிண்ட் ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் 4 மெயின் ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 பாயிண்ட்ங்கிறது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு வந்து அப்படி தலையில தட்டி கொடுக்குற மாதிரி. இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இவனுக்கு உட்காந்து பேசணும், ஆஸ்கரு நீயும் நானும் ஜெயிக்கணும் மாப்பிள்ள, நடுவுல வந்து முனிரத்னம் பையன் எல்லாம் ஜெயிச்சிடக்கூடாது, சர்பட்டா முறையில வர மாதிரி உட்காந்து பேசி அவன் சொல்லுவான்ல. அதுல இல்ல ஒரு 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 இது யோசிச்சீங்கன்னா யார் செகண்ட்ல இருக்கா இப்போ? ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இருக்கான்ல. சோ லாண்டோ ஓகே, ஒரு ரேஸுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்றது எவ்வளவு? 25. செகண்டுக்கு 18. 7 பாயிண்ட்ஸ் தான் ஜெயிக்க முடியும். 4 ரேஸ் தான் இருக்கு. சோ 28 தான் மேக்ஸ் எடுக்க முடியும். அங்க கெயின் பண்ண முடியாத 28 தான். எல்லா ரேஸும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி செகண்ட் வரான்னு வச்சுக்கோங்களேன். டோன்ட் ஃபைட் அமாங் யுவர் செல்ஸ், லெட் ஒன் வின் ஃபர்ஸ்ட். 28 ஸ்பிரிண்ட்ல அவன் செகண்ட் வந்தான்னு வச்சுக்கோ, எவ்வளவு வரும்? ஸ்பிரிண்ட் வந்து இல்ல எனக்கு பாயிண்ட் ஸ்ட்ரக்சரே மறந்து போச்சு தல. 15 10 இல்ல 10 9 மாதிரி சம்திங் வரும். ஜெயிக்க முடியாது. ஸ்பிரிண்டோட இது மட்டும் சொல்லுங்க. ஸ்பிரிண்ட் ஃபார்மேட் எனக்கு மறந்துச்சு. அங்க என்ன பாயிண்ட்னா, நீ வந்து யூ ஆர் லுக்கிங் அட் இட் as a 3 ஹார்ஸ் ரேஸ் ஆட்டம் பாக்குற. நான் என்ன சொல்லுவேன்னா, அங்க இன்னொரு 19 10 17 டிரைவர் அவங்க எல்லாம் ஃப்ரீயா விட்டுரு. இந்த ஃப்ரீயா விடுறதுக்கு என்ன இது? என்ன லட்டு சாப்பிடுறதா தப்பி? இந்த லட்டு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 8 7. சோ நீ வந்து if ஆஸ்கர் பியாஸ்ட்ரி கான்ஸ்டன்ட்லி finishes either second or third in the sprint ன்னு வெச்சுக்கோ, sprint race, and Max has to win it out. அப்படி பார்த்தாலுமே பியாஸ்ட்ரி has a gap, bigger gap. நீங்க இப்ப பாக்கும்போது இது எப்படி பாக்குறீங்கன்னா, நான் வெறும் அனாலிட்டிக்கல் மேத் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப எப்படி பாக்குறீங்கன்னா, இப்போ XYCங்கிற மாதிரி 3-4 மேட்டர் வச்சுக்கிற மாதிரி நீங்க மேக்ஸ் மெக்லாரன் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. நடுவுல இந்த குறுக்கால இந்த கௌஷிக் நான் சொல்றேன், ஜார்ஜ் ரசல் அவன் வந்து அனாமலி மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு அனாமலி மாதிரி வந்தா P1 சிங்கப்பூர். நீங்க பாத்தீங்களா, இவர் போனாரு P1 அடிச்சிட்டான் அங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேஸ்ல லெக்ல இருக்கு வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்வான சம்மந்தம் எல்லாம். சயின்ஸ் பாத்தீங்கன்னா அதுல சிங்கப்பூர்லயும் சயின்ஸ் வந்தானா எனக்கு தெரியல. இதுல P3 அடிச்சா அது முன்னாடி ரேஸ் நினைக்கிறேன் அதுல. சோ இவனுங்க வந்து ஊர்ல இருக்கவனுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு மாட்டுது, அதுல அடிச்சுட்டு போயிடுறானுங்க. இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நம்ம இது இல்லாம வந்து ஒரு அதர் ஃபேக்டர்ங்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா, உல்கன்பர்க் ஆஸ்கர் பியாஸ்ட்ரியை போட்டு ஆஸ்கர் பியாஸ்ட்ரி லாண்டோவை போட்டு ஸ்பிரிண்ட் காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்ப சம்பந்தமே இல்லாம யூகிஷனோட வச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லாண்டோவையோ ஆஸ்கரையோ போட்டாங்க, 2 பத்தி சேர்த்து நடுவில் சொல்ல பாத்துக்கலாம். என்ன ரூல் வந்தாலும் எஃப்ஐல பாத்துக்கலாம். இந்த பெர்னாண்டோ அலோன்சோ ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிப்பான், இன்னொருத்தன் புதுசா கத்துவான், அவ்வளவுதான். அது வந்து அந்த மாதிரி மட்டும் பண்ணி விட்டானுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்? அதனால ஃபேக்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இந்த ரீசெண்டா நடக்கிறத பார்த்தாலே F1 படம் பார்த்துட்டு சன்னி எஸ் வந்து போய் அடிச்சா மாதிரி தான் ஏதோ தெரியாத மாதிரி பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனா உல்கன்பர்க் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கிமி ஆண்டனெல்லி அன்பிரடிக்டபிள். எல்லா வாட்டியும் இன்னும் நல்லா பண்றாலும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். மேக்ஸ் நிறைய இப்போ ஜெயிச்சதுக்கு ரீசனே நிறைய சேஃப்டி கார் இல்ல. ஹையஸ்ட் சேஃப்டி கார் வந்து சிங்கப்பூர்லயா இல்ல எதுலயா தெரியல. சிங்கப்பூர்ல இல்ல, அது முன்னாடி மேக்ஸ் P1 வரும். 6 சேஃப்டி கார் அசர்பைஜான் பாக்குவோது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய அன்பிரடிக்டபிளான விஷயம் நடக்குது. நம்ம அதனால வந்து எல்லா ரேஸும் நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது. நிறைய ரேஸ் பேடா தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அன்பிரடிக்டபிளா இருக்கிறதுனால
எனக்கு தெரிஞ்ச F1 எக்ஸைட்மெண்ட் அதுதான், அந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான். அதுவும் வந்துட்டு இந்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு 2020 அந்த இது ஹாமில்டன் மேக்ஸ் கூத்து நடந்துரு. இதுக்கப்புறமா இப்பதான் வந்துட்டு இவ்வளவு க்ளோஸா வந்து நம்மளுக்கு ஒரு டைட்டில் சேலஞ்ச் போகுது. சோ இவ்வளவு க்ளோஸா சொல்ல முடியாது. தலைவர் சொல்ற மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு நிறுத்திட்டானுங்கன்னா அதோட முடிச்சிச்சு. அவன் ஆஸ்கர் பிஎஸ்டி கேப்பபிளான சொல்ற மாதிரி ஒரு கௌசிக் வருவான். கௌசிக் வந்துதான் ஆவனாங்க நம்ம. சரி, அதுக்கு பை சான்ஸ் அது மேக்ஸுக்கு ஆயிடுச்சுன்னா நீ எப்படி சொல்றேன்னா McLaren can decide what they want to do. McLaren can decide what they want to do and they can. ஒன்னும் இல்ல, ஹாமில்டனுக்கு அவன் பேர் என்ன, வால்டரி போட்டாஸ்னு ஒருத்தன் வழக்கு எப்ப பார்த்தாலும். ஓகேயா, அதெல்லாம் சொல்லாதீங்க, சும்மா சொல்லாதே. இல்ல பட் ஆனா I don't think போட்டாஸ் வந்து பியாஸ்ட்ரி லெவலுக்கு எல்லாம் கிடையாது. சரி, பியாஸ்ட்ரி வந்து போட்டாஸ் இல்ல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க 2 பேரும் ரேஸ் பண்ணாதீங்க, யாரு முன்னாடி இருக்கீங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூல் புக் இருக்கு, 15 பேர். அதெல்லாம் இவனுங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுதான், அது ஆல்ரெடி ரூல் எல்லாம் போட்டாங்க. அந்த மோமெண்ட்ல இவன் என்ன இல்ல, இவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க சிங்கப்பூர் ஜிபி முடிச்ச அப்புறமா செலிப்ரேஷன் கூட வரல பிஎஸ்டி. இல்ல, அப்புறம் லேட்டரா ஜாயின் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது அவன் இல்ல, லேட்டரா பார்த்தா வந்து இல்ல, யார் நீங்க யாரோ ஒருத்தர் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் லீட் எடுத்துருங்கடா, அவனை வந்து கொஞ்ச நேரம் பின்னாடியே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி வேணா நான் பார்ப்பேன். நீ சொல்றது வந்து நான் வேற மாதிரி ஃபிளிப் பண்ணி சொன்னேன்னா, ஒரு ரேஸ் McLaren 1 and 2 முடிச்சிட்டாங்கன்னா மேக்ஸ் சேலஞ்ச் அது. If you win one star mathematical probability பார்த்தேன்னா it is still with பியாஸ்ட்ரிக்கு தான் பெட்டர் சான்சஸ். நீங்க அடிச்சுக்காம மட்டும் ஓட்டுங்க, நீங்க 2 பேரும் முட்டிட்டு சாவாதீங்க, அவ்வளவுதான் மேட்டர். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டியா 6 மேட்சுக்கு முன்னாடியே மேக்ஸே சொல்லிட்டா உங்களுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு. இவனுங்க வந்து ப்ராபபிலிட்டினா முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி சொல்ற பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். இவனுங்க மெக்லாரன் சொல்ற பேச்ச எப்போ வந்து அவன் முதுகுல குத்தி அவனை ஸ்கேப் கோட் ஆகணும்னு நினைக்கிறானுங்கன்னா நினைக்க வாய்ப்பு இருக்கு. சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பண்ணாங்க ஹங்காரி ஜிபில வந்துட்டு இதான் பண்ணாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஜிபில வந்து லேண்டோவுக்கு செஞ்சுட்டாங்க. இவன் பிட்டுக்கு முன்னாடி வருவான், ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் வருவான், அவன் வந்துட்டு போவான், 5 செகண்ட் அவனுக்கு கேப் கிடைச்சிருவான். இவன் சுதாரிச்சுட்டு அடுத்த ஜிபில வந்து லேண்டோ சொல்லிடுவான், நான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன் தம்பி, இந்த சேட்டெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. செகண்ட் அவன் வருவான், இப்ப அவனுக்கு 5 செகண்ட். இல்ல பட் அந்த ஹங்காரி ஜிபில என்ன நடக்கும்னா 3 ஸ்டாப்ல இருந்து இவனை 2 ஸ்டாப் திடீர்னு மாத்துவாங்க. ஓகே, லேண்டோ நாரிஸ் இவனை வந்துட்டு 3 ஸ்டாப் பண்ணிட்டு இவனை பிட் பண்ணிட்டு திடீர்னு அவனோட பிளான் மாத்துறாங்க. இவன் பிட் பண்ற டைம் அவன் லீடு போயிடுவான். ஓகே, அவன் வந்துட்டு நான் இல்ல நான் டயர் நல்லா தான் இருக்கு, 2 ஸ்டாப் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் முதுகுல குத்துன. கடைசியில ஹூ கில்டு பாகுபலி அந்த பியாஸ்ட்ரி கணக்குல தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னா வந்து தெரியல. டேனியல் ரிகார்டும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பும் ஒரே டீம்ல இருக்கும்போது மயிரே போச்சுன்னா ஆமா 2 பேருமே ரேஸ் பண்ணுவாங்க. ஏத்திட்டு போயிட்டான். கார் பாத்தீங்கன்னா இப்படி கிளாஸ் ஆயிருக்கும். ஆஸ்கர் பியாஸ்ட்ரி என்கிட்டேடா செட்டப் பண்றீங்கன்னு கார் அடிச்சு தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மெசேஜ் போட்டிருக்கேன் பார்த்து பண்ணி விடுப்பா, நீ ஜெயிக்கலனாலும் அவனை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, நம்ம பாலிசி தான் பிரிட்டிஷ்காரன். அவங்க ஏதாவது மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் சொன்னோம்னா பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்பு வைக்கிற ஃபர்ஸ்ட் ஆள் ஆஸ்திரேலியன் தான். அப்படியா? எப்பவுமே கிரிக்கெட் எடுத்துட்டாலும் சரி எதோ எடுத்தாலும் சரி பிரிட்டிஷ்காரன் கரெக்டா நோஸ் கட் கொடுக்கறது ஆஸ்திரேலியன்காரன் தான். ஸோ அது இங்க நடக்குதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் காத்திருந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.